அபிக்கும் வந்து விக்னேஷ்க்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிடுது. அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ராகவ் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வா ராகவ் ஃபோட்டோக்கு நில்லு, அபி கூட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ராகவ் வந்து அபி பக்கத்தில் நின்று அபியோட கையை பிடிச்சி அப்படியே வந்து தன்னோட கையோட அப்படியே இணைச்சி வந்து ரொம்ப நேரமாக வச்சுக்கிறாரு. அதை பார்த்து அபிக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து நினச்சி பார்க்குறாரு எல்லாத்தையுமே. அபி வந்து அவங்கக்கிட்ட வந்தது, பேசுனது, பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அந்த டைமில் அவருக்கு அபி விட்டு இருக்கவே முடியல. அந்த மாதிரி ஆகிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் வந்து அபி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் கையை விட்டுறாரு. இறங்கி வந்து விருன்னு போயிடுறாரு. அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே அபி வந்து நெக்லஸ் அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, பத்திரமா இரு, நாங்கள் அது வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே வந்து அபியோட ரூமில் அந்த மணமகள் ரூமில் விட்டுட்டு போகிறாங்க. அபி எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியல அபிக்கு ஒரே நெருடாக இருக்குது. என்ன ஆச்சு எனக்கு, ஏன் என் மனசு ஒரு மாதிரி நிலையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கழட்டி வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியாமல் அபி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா முரளி நிற்கிறாரு. முரளியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எப்படிங்க அப்படின்னு அபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அபி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் உண்டான எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க. யாராக பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ப்ளீஸ் தயவு செய்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி, நான் சொல்கிறத கேளு அபி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அபி. இந்த கல்யாணம் வேணாம் அபி, உனக்கு நானும் நீயும் வந்து ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு வந்து அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. மரியாதை இங்கே போகிறீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் இருக்கிறது அபி கிட்ட சொல்லியே ஆகணும், இன்றைக்கி சொல்லனா எப்போவுமே சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ராகவ் அங்கே வராரு. அங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு, ராகவ் வர்றதுக்கும் வந்து முரளி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் சரியாக இருக்குது. முரளி வந்து கெஞ்சிட்டு இருந்த முரளி வந்து ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. ஒன்றுமே புரியாமல் அபி வந்து ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் இதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. வந்து மாமாவும் அபியும் ஒன்றாவா, அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபி இப்படி துரோகம் பண்ணிட்டியே, நீ வந்து வெளியே வந்து ஒரு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சே, இவ்வளோ கேவலமானவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போயிட்டு கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அபி வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. சே, இப்படி இருக்காரு எங்கள் மாமா, ரொம்ப கேவலமான ஜென்மமாக இருக்காரு. நல்ல காலம் அபிக்கு கல்யாணம் நடக்க போகுது, இல்லைன்னா அவ்வளோதான், இவங்க 2 பேரும் பிரிக்க முடியாது போல் இருக்கு, அப்புறம் என் அக்காவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அபி வந்து முரளியை தள்ளி விடுறாங்க. யாரை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவ்வளோதான், உங்களுக்குலாம் மரியாதைங்கிறது போயிடுங்க, இல்லை எல்லாரையும் வந்து கத்தி கூப்பிட்டுருவேன், அப்புறம் உங்களுக்கு மானம் போயிடும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி மரியாதை, இப்போ கதவை திறக்க போறியா, இல்லை இப்போவே இந்த நொடியே நான் வந்து என்னை உயிரை விடுவா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. கதவை திறடா அப்படின்னோடனே கதவை திறக்கிறாரு. அடுத்து வந்து மரியாதைங்கிறது ஓடி போயிடு, இப்போ நான் ஏதாவது செய்கிறதுக்குள்ளேயும் போயிடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடியே போயிடுறாரு. சே, இப்படி நடந்துச்சு, அபி எப்படியாவது வந்து அடைஞ்சு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தலாம், அப்போ அபியை கண்டிப்பாக விக்னேஷ் கல்யாணம் பண்ணிப்பாட்டா, அதே மாதிரி அவங்க வீட்லேயும் அபியை விட்டுருவாங்க, நம்மளும் அபியை வந்து எங்காவது வந்து ஓடி போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா கடைசியில் எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. அபி இந்த மாதிரி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ண யோசிக்கிறாரு. அபி வந்து இங்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லலாமா வேணாமா, எல்லாருக்கிட்டையும் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே ராகவ் வந்து அபியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழலில் கல்யாணமும் வந்து நடக்குது. அப்போ வந்து என்ன பண்ணார், விக்னேஷ் வந்து அபி கழுத்தில் தாலி கட்டுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ராகவ் நினச்சி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாரு, நல்ல காலம், கல்யாணம் இந்த டைமுக்குலாம் முடிஞ்சிட்ருக்கோம், இப்போ நிம்மதியாக இருக்குது, அவளும் வந்து போயிட்டுருவா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஒன்றும் புரியாமல் ராகவ் வந்து யோசிக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி விக்னேஷ் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாரு. இதுக்கப்புறம் அபியோட கல்யாணம் நின்று போச்சு. 2வது முறையாக வந்து அபிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சினேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்போ இந்த 2வது முறை ஏற்பாடு பண்ணது நின்றுச்சு, என் பொண்ணு இப்படி ஆகிட்டாலே சொல்லிட்டு அழுகுறாரு. லக்ஷ்மி பாட்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எனது அபியோட கல்யாணம் நின்றுச்சா, அப்போது வந்து கண்டிப்பாக எங்கள் மாமாவால் தான் நின்றுருக்கோம், அவரும் வந்து எங்கள் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க, எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அதன் படி நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து இதை விடவே கூடாது, அபி வந்து கண்டிப்பாக அபியோட கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து லக்ஷ்மி பாட்டி பயங்கரமாக அழறாங்க. என்னால் தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. நான் வந்து இந்த யார் மூஞ்சி முழிப்பேன், இப்படி நான் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டானே அவன், என்னை நம்பி தானே உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பாட்டி அழறாங்க. உடனே ராகவ் வந்து ஆள் சொல்கிறாரு. உடனே வந்து ராகவ் சொல்கிறாரு, சரிங்க பாட்டி கவலைப்படாதீங்க, உங்களோட மரியாதை நான் காப்பாற்றுறேன்றாரு. எப்படி பண்ணுறாங்க, நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அபியை வந்து சம்மதிக்க வைக்கிறாங்க. பேசி அவங்க அப்பா சம்மதிக்க வைக்கிறாரு. அடுத்து ராகவுக்கும் அபிக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு முரளி கேட்டு. விக்னேஷ் நம்ம தூக்கணுமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு.